ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த திங்கட்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதி நகர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இன்னைக்கும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கடந்த வாரம் பிசாசின் விதை என்ற தலைப்பில் ஒரு லைஃப் லெசன் தியானிக்க கிருபை செய்தார். எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் ஆமேன், இல்லை பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் ஒரு லைஃப் லெசன் லேர்ன் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நம்முடைய லைஃப்பில் நிறைய நேரம் நம்முடைய இருதயத்தில் சிந்தையில் வருகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆண்டவரை நம்பி வாழ்கிற எனக்கு பலன் என்ன, எனக்கு வெகுமதி என்ன, என்னோட ரிவார்டு என்ன, வாட் இஸ் மை ரிவார்ட் ஃபார் பிலீவிங் இன் காட் அப்படின்ற ஒரு கொஷின் நம்முடைய லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மை காட்டிலும் ஆண்டவரை அறியாத, ஆண்டவரை நம்பாத எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்குது. பணக்காரங்களாக இருக்காங்க, நமக்கு முன்னாடி ரொம்ப லக்ஸரியான ஒரு லைஃப்பில், சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப்பில் செட்டில்டாக இருக்காங்க. அதனால் நமக்கு மற்ற மனிதர்களெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் வருகிற கேள்வி என்ன அப்படின்னா, வாட் இஸ் மை ரிவார்ட், எனக்கு என்ன ஆண்டவரே வெகுமதி, எனக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் கேள்வி வருவது உண்டு. இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுடைய வாழ்க்கை தான் நமக்கு கேள்வியுடைய பதில். ஆபிரகாம் வேறு யாரையுமே நம்பலை. ஆண்டவர் சொன்னார், உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடு எல்லாத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொன்னார். இதை நம்பி மட்டும், ஆண்டவரை நம்பி மட்டும்தான் வந்தவன் சாதாரணப்பட்ட மனுஷன் இல்லை. 13வது அதிகாரத்தில் இப்படியே சொல்லுகிறது, ஆபிரகாம் எல்லாவற்றையும் உடைய சீமானாக இருந்தான், நல்ல பணக்காரன். அவ்வளோ பெரிய சீமான், தேவனை நம்பி வந்த சீமானை பார்த்து ஆண்டவர் ஒரு பதில் சொல்கிறாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ஃபியர் நாட் ஆபிரகாம், ஐ எம் தை ஷீல்டு அண்ட் தை எக்ஸீடிங் கிரேட் ரிவார்டு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு ரிவார்டு உண்டு. ஆண்டவரை நம்பி வாழ்கிற மனிதனுக்கும் மனுஷிக்கும் there is a great reward. அந்த ரிவார்டு என்ன அப்படின்னா, நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஏசப்பா தான். உங்களுக்கு வேறு என்ன ரிவார்டு வேணும் இல்லையா? அண்ட சராசங்களை படைத்தவர் நானே உனக்கு ஒரு வெகுமதி, நானே உன் வாழ்க்கையில் ஒரு ரிவார்டாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அப்போது நம்ம ரிவார்டுனா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என் மேனேஜர் என்னை கூப்பிட்டு அப்படி தோளில் தட்டி கொடுத்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து என்னை பெருமை ஆக்குனாதான் அது. இல்லவே இல்லை. அண்ட சராசரங்களை படைத்த ராஜாதி ராஜா, நான் உனக்கு வெகுமதின்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள ஜனம் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அதனால் அதெல்லாம் பெரிய காரியமாக எடுத்துக்கிட்டாங்க. ஒருவேளை யாராவது ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இந்த வார்த்தைகளை கேட்டுட்ருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு நல்ல வெகுமதி, உங்களுக்கு ஒரு நல்ல ரிவார்டு இருக்குது. இந்த ஏசப்பாவை உங்களுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். காட் பிளஸ் யூ.